வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. மாவடு எல்லாருமே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாவடு சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. ஆனா போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் போட்ட மாவடு ஏதாவது மிச்சம் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இந்த புது மாவடு தான் சாப்பிடணும்னு தோணும். இந்த பழைய மாவடு அவ்வளவு இஷ்டம் இருக்காது. ஈவன் அது நல்ல டேஸ்டா இருந்தாலும் நறுக்கு நறுக்குன்னு சூப்பரா இருந்தா கூட நம்மள அந்த புது மாவடு தான் அட்ராக்ட் பண்ணும். அப்ப அந்த பழைய மாவடு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதா நம்ம இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பார்க்க போறோம். அந்த காலத்துல இந்த மாவடு சீசன்ல மாவடு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வடு வெறும் நம்ம தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடறதுக்காக மட்டும் இல்ல, அதை யூஸ் பண்ணி அவங்க பல ரெசிபிஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நமக்கு இப்ப இருக்கிற மாதிரியான நினைச்ச நேரத்துல எல்லாமே வாங்கக்கூடிய வசதிகள் அப்ப கிடையாது. எதுவுமே வேஸ்ட் ஆகாம அதுல இருக்கிற அந்த கொஞ்சம் சாஃப்டா போயிடும் இல்லையா வடு, அதுவா இருக்கட்டும் இல்ல அந்த மாவடுல இருக்கிற அந்த தண்ணி ஆகட்டும், எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த பழைய மாவடு இருக்கும் இல்லையா, போன வருஷத்து மாவடோ இல்ல அதுக்கு முதல் வருஷத்து மாவடோ இல்ல அது கொஞ்சம் சாஃப்டா போன மாவடோ எதுவா வேணா இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி நல்ல டேஸ்டியான ஒரு தொகையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த தொகையல் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த டேஸ்டியான பழைய மாவடுல தொகையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் தாராளமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். எப்பவுமே தொகையில உப்பு புளிப்பு காரம் கொஞ்சம் நல்லா தூக்கலா இருக்கணும். அதே நேரம் நல்லா பெருங்காய வாசனையா இருக்கணும். அப்ப அந்த தொகையல் நமக்கு சாதத்துல பசஞ்சு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். பாருங்க, பெருங்காயம் நல்லா பொரிஞ்சாச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், காரம் கொஞ்சம் தூக்கலா போட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாய் 2ஆ உடைச்சு போட்டுருவோம், இல்லைன்னா வதக்கும் போது நமக்கு அது வெடிக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரம் எதுக்கு நம்ம தூக்கலா போடுறோம் அப்படின்னா நம்ம மாவடுல லேசான ஒரு துவர்ப்பு இருக்கும், அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் கொஞ்சம் மிளகாயை ஜாஸ்தியா போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. இந்த பருப்பு நல்லா செவந்து மிளகாய் நல்லா வறுபடணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். ஸ்டவ் ஃப்ளேமா மீடியம்ல வச்சுக்கோங்க. பருப்பு பாருங்க நல்லா செவந்து வந்தாச்சு, மிளகாய் நல்லா வறுபட்டாச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாவடு, வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இந்த தண்டோடையே நம்ம போட்டுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லயே இந்த தேங்காய் மாவடு கொத்தமல்லி எல்லாத்தையும் வதக்கிப்போம். இப்பயும் தொகையல் அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் நம்ம புளி சேர்த்துப்போம். இதுக்கு புளி தேவை இருக்காது. அதே நேரம் உப்புமே போட வேண்டாம், ஏன்னா மாவடுல உப்பு இருக்கும். அதுவே இந்த தொகையலுக்கு போதும். நீங்க அரைச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, ஒருவேளை உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அரைச்சி எடுத்துப்போம். வறுத்தது எல்லாமே சூடு ஆறியாச்சு. நான் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம கொரன்னு அரைச்சிக்கிட்டு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து, தொகையல் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, தொகையல் அரைச்சாச்சு. இதை போல கெட்டியாவும் கொஞ்சம் கொரப்பாவும் நம்ம அரைச்சிக்கணும். அப்பதான் சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். தொகையல் அப்படிங்கறனால தாளிக்கிற வேலையும் கிடையாது. நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். டேஸ்டியான மாவடு தொகையல் சர்விங்க்கு ரெடி. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் நம்ம தாராளமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சூப்பரா இருக்கும். இந்த தொகையலை இந்த சூடான சாதத்துல பிசைஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அப்படி நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரு தயிர் பச்சடி இருக்கலாம், இல்லைன்னா அப்பளம் வடம் ஏதாவது ஃப்ரை, இது எல்லாமே நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சுட்ட அப்பளம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அப்பளத்தை நல்லா அப்படி நொறுக்கி தொகையல்ல போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். இந்த சாதம் பிசையும் போதே அப்படி வாயில் எச்சில் ஊர்னது. அந்த மாவடுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு வாசனை. சூப்பர், பெருமையா இருக்கு. வேற எதுவுமே வேண்டாம், ஒரு தொகையல் இருந்தாலே போதும். ஃபுல்லா அந்த நம்மளோட லஞ்சே நம்ம முடிச்சிடலாம். அந்த மாவோட பிளேவர் அப்படி சூப்பரா இருக்கு. அதே நேரம் அந்த மாவடுல இருக்கிற துவர்ப்பு சுத்தமாவே இல்லை. நம்ம அந்த கொஞ்சம் மிளகா அதிகமா சேர்த்த மாதிரி தோணுனா கூட அந்த காரமே இல்லை, கரெக்டா இருக்கு. ஏன்னா அந்த மாவடுக்கு இருக்கிற அந்த புளிப்பு அந்த துவர்ப்பு இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த அளவுக்கு நம்ம மிளகா சேர்க்க வேண்டியதா இருக்கும். இந்த மாவடு கட் பண்ணிட்டு உள்ள ஒரு பருப்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதையும் அந்த காம்பையும் நம்ம எடுத்துட்டு தொகையலுக்கு யூஸ் பண்ணிக்கணும். பருப்போட போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், துவர்ப்பு அதிகமாயிடும். இந்த தொகையல் வச்சு இன்னொரு ரெசிபி எப்படி பண்றதுன்னு அப்ப உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கையால மீண்டு வரேன். தயிர் பச்சடிக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியான தயிர் ஒரு பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் தொகையல் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம தயிர் எடுத்துக்கிறோம் இல்லையா, அது தகுந்த மாதிரி
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தயிர்ல இந்த தொகையல் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்ல ஒரு டேஸ்டியான மாவடு தொகையலை வச்சு ஒரு தயிர் பச்சடி. இது வேற ஏதாவது தொகையல் சாதம் இல்ல பருப்பு சாதம் சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இளந்தோசை அப்படின்னு பண்ணுவாங்க, நம்ம அரைச்ச உடனே புளிக்க வைக்காம. அதுக்கு அந்த மாவடு தண்ணியை தொட்டுக்கிறதுக்கு அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த மாவடு போட்டாச்சுன்னா அதுல இருந்து எதுவுமே வேஸ்ட் கிடையாது. எல்லாமே சமையலுக்கு தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தட்ல நீங்க போன வருஷத்து மாவடோ இல்ல அதுக்கு வருஷத்து மாவடோ ஏதாவது வச்சிருந்தாலும், இல்ல இப்ப இந்த வருஷத்து மாவடு போடும் போதே சிலது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி தொகையில அரைச்சி சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டுல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிடறதுக்கும் ரொம்ப இதமாவும் இருக்கும். நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.